தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சருக்கு ஏற்பட்ட ஞாபக மறதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட ஞாபக மறதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் வயது மூப்பால் அவதிப்படுகிறார். வயது 72. உடல் நலக்குறைவினால் அவதிப்படுகிறார். வயதாகிவிட்டாலே ஞாபக மறதி வருவது இயல்பு. மு.க.ஸ்டாலினுக்கும் ஞாபக மறதி வந்துவிட்டது. அவர் தமிழகத்தின் முதலமைச்சர். அவரை சுற்றியிருப்பவர்கள் கூட நினைவூட்டவில்லை என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று. மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பின்பு மீண்டும் தை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை அறிவித்தார். கடந்த 3 ஆண்டு காலமாக தை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. தமிழக முதலமைச்சராக உள்ள ஒருவர் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்க மறந்தது ஏனோ என்று தெரியவில்லை. அவர் அதை மறந்துவிட்டார் போல தெரிகிறது. ஏற்கனவே கருணாநிதி தமிழ் புத்தாண்டு என்று தை 1ஆம் தேதி அறிவித்தார். ஜெயலலிதா மீண்டும் சித்திரை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார். எடப்பாடியும் அதை கடைபிடித்தார். மு.க.ஸ்டாலின் மீண்டும் தை 1ஆம் தேதி புத்தாண்டு என்று அறிவித்தார். கடந்த 3 ஆண்டு காலமாக புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த மு.க.ஸ்டாலின் இந்த முறை புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஞாபகம் இல்லையோ, ஞாபக மறதியோ என்று தெரியவில்லை.